உதயநிதி ஸ்டாலினோட ஆனுவல் இன்கம் ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையா இருக்கு. உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்குமா? லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட். உங்க சேனல்ஸ் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 4 months. இப்போ நீங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு இன்கம் வரும்? 1,30,000. 1,30,000 வருதா? இதை நீங்க அப்படியே மனசுல வச்சுங்க. 2020-21 திமுக ஆட்சியில இல்ல. அப்ப அவருடைய இன்கம் 4 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு. நீங்க எவ்வளவு சொன்னீங்க உங்களுடைய இன்கம்? 1,30,000. எத்தனை பேர் வேலை செய்றீங்க உங்க யூடியூப் சேனல்ல? 2 பேர். 2 பேரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்களேன். 12 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 12 லட்சம் ஆச்சா? 12 மாசத்துக்குமே 4,69,000 ரூபாய் அவர் சம்பாதிச்சிருக்காரு. ஷாக்கிங்கா இருக்காது உங்களுக்கு? அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆட்சிக்கு எப்போ வர்றாங்க? 2021 வந்துடுறாங்க இல்லையா? அப்ப 21-22 சிஎம் ஆனோன்னா இவரோட இன்கம் எவ்வளவு போகுது? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்ப அகைன் கேட்கற மாதிரி அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கறதான். ஆகுங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, ஆகாதுன்றதுக்கு என்ன லாஜிக் இருக்கு சொல்லுங்க. டிஎம்கே ஏடிஎம்கே சரி, இது வந்து இந்த பேய் கொஞ்ச நாளைக்கு ஆள்ட்டோம், அதுக்கப்புறம் இந்த பிசாசு கொஞ்ச நாளைக்கு ஆள்ட்டோம், அதுக்கப்புறம் இந்த பேய் இந்த பிசாசன் மாத்தி மாத்தி கொடுத்திருந்த மக்களுக்கு இன்னைக்கு வந்து உண்மையாக மக்களை நேசிக்கக்கூடிய, மக்களை விரும்பக்கூடிய, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்துல ஒருத்தர் வந்து நிற்கும் போது நீங்க வந்து விலை கொடுத்து வாங்கிட முடியுமா அந்த மக்களை? டாக்டர் தொல் திருமாவளவன் இஸ் a well read person. உண்மையிலே PhD பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினார். தன்னுடைய MP பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் எதுக்கு வராரு? அதுக்கு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 2026க்கு பிறகு இங்க அரசியல் டைமென்ஷனே மாறும், டைனமிக்ஸ் மாறுது. அது இதுவரையும் இருந்த திசையிலிருந்து வேறு திசைக்கு மாறுது. அதற்காக நான் இங்க வரேன்றாரு. அது திமுகவுக்குள்ள இருந்து தானே சொல்றாரு. ரைட், இன்னைக்கே வருகிறார் 26 எலெக்ஷனுக்கு பிறகுன்றாரு. அப்போ இங்க டைனமிக்ஸ் மாத்துறது யாரு? விஜயா. This is not going to be a regular election that comes once in 5 years. This is a phenomenal election that comes in once in 50 years. அடுத்த 30 ஆண்டுகளை இந்த தேர்தல் தீர்மானிக்கும் எப்படி போகுதுன்னு தமிழக அரசியல். பொன்ராஜ் பேச்சு as a lady, as a female, as a woman, நீங்க என்ன, உங்க மனசு என்ன சொல்லுச்சு? It's wrong. உங்களை ஹர்ட் பண்ணிச்சா அந்த பேச்சு? ஆமா, ஹர்ட் பண்ணிச்சுல்ல. உங்களை மாதிரி எத்தனை லட்சம் மக்கள் அதை ஹர்ட் பண்ணிருக்கோம். அதற்கு குறைந்தபட்சம் மன்னிப்பு கூட கேட்க முடியல ஒருத்தன் என்னன்னா அரகன்சி. அப்போ நான் செய்தது தவறு அப்படின்றத உணர கூட முடியாத ஆளு. How can he be a right thinking person? ராசா அவர்களுடைய அந்த ஆடியோ லீக் அப்படிங்கிறது இப்போ பேசப்படுது. ஸோ அது வந்து உண்மைதானா இல்லை உண்மை இல்லைன்னு மறுப்பாங்க. பட் வந்து அந்த விஷயங்கள் இப்ப திமுக உள்ளேயே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. நிறைய பேர் புலம்புற ஆடியோ வந்துருக்கு, நிறைய பேர் புலம்புறாங்க. திமுக என்பது ராசா வந்து வேற கான்டெக்ட்ல சொல்ல வர்றாரு, பட் அதுல சில உண்மைகளையும் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படிதான் டிஎம்கே. கரூர்ல வந்துட்டு ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் நிக்கல அப்படின்னா தாவேகா தரப்புல வந்து அவர் பயந்து ஓடிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க தரப்புல கரூர்ல வந்து ஆல்ரெடி எங்களோட வெற்றி வந்து உறுதியாயிருச்சு, அதனால அவரை வந்து கோவைக்கு நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். கரூரை பத்தி இவங்க உருட்டு உங்களுக்கே தெரியும். பயங்கரமா உருட்டுனாங்க. இவர் தானே ஆபத் பாண்டம்னா போய் முதல்ல நின்னாருங்க. அன்பில் மகேஷ் போய் அங்க நின்னார்ல, அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்களே. அப்ப அதனால அங்க எங்களுக்கு தான் வந்து ஓட் பண்ணுவாங்க மக்கள். அதுதான் ரைட். அப்பனா கரூர் மாநாட்டுல ஏன் அவ்வளவு காலிச்சா இருந்துச்சு? ஏன் அவ்வளவு காலிச்சா இருந்தது? செந்தில் பாலாஜி எத்தனை முறை கிஃப்ட் கொடுத்தாரு தொகுதிக்கே மொத்தத்துக்கும்? ஹாட் பாக்ஸ், பக்கெட்டு, ஸ்வீட்ஸ், ஒரு ஃபெஸ்டிவல் வந்துடக்கூடாது அவ்வளவு கொடுத்தாரு. ஆனா கடைசியா ஓட்டாரு. ஏன் ஓட்டாரு? அவர்களுக்கு தெரியும், செந்தில் பாலாஜிக்கு தெரியும் இங்க வாங்க, இங்க இருந்தா டெபாசிட் கூட நம்ம வாங்க முடியாதுன்ட்டு. கரூர்ல அவ்வளவு சப்போர்ட் இருக்கு தாவேக்காக்கு, வேற வழி இல்லாம ஓடினாங்க. புரியுதுங்களா? இதுதான் கள நிலவரம். எங்க இருந்தாலும் அப்படிதான். சென்னைக்கு என்ன ஆக போதுன்னு பாருங்க நீங்க. கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்ப அகைன் கேட்கற மாதிரி அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கறதான். ஆகுங்கிறதுக்கு எனி எக்ஸாம்பிள்? ஆகுங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, ஆகாதுன்றதுக்கு என்ன லாஜிக் இருக்கு சொல்லுங்க. ஒரு லாஜிக் நான் சொல்றேன். இவ்வளவு பேரு அங்க வந்து போய் வெயில்ல நிக்கிறாங்க. கொளத்தூர்லயும் சரி,
பெரம்பூர்லயும் சரி, திருச்சிலையும் சரி, சரிங்களா? ஏன் அவர்கள் தங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பூத்துல போய் அந்த ஓட்டை போட மாட்டாங்க? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து நிக்கிற மக்கள் அதுக்குள்ளதான் பணம் நிறைய கொடுப்பாங்க, அப்புறம் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க, வந்து ஓட் பண்ண எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. அது யாருடைய காசு? மக்களுடைய காசு. இவங்க கொள்ளையடிச்சு காசு கொடுத்து வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட் பாப்பாங்கல்ல, டிஎம்கே நமக்கு இவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க, சோ டிஎம்கேக்கு ஓட். டிஎம்கே மட்டும் தான் கொடுப்பாங்களா? ஏடிஎம்கே கொடுக்க மாட்டாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இல்ல சார், ஏடிஎம்கே கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் கொடுப்பாங்க. யார் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. யார் அதிகமா கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அப்படி செய்ய மாட்டார்கள் இம்முறை. ஏன்னா இதற்கு முன்பு வேற வழி கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே சரி, இது வந்து இந்த பேய் கொஞ்ச நாளைக்கு ஆளட்டும், அதுக்கப்புறம் இந்த பிசாசு கொஞ்ச நாளைக்கு ஆளட்டும், அதுக்கப்புறம் இந்த பேய் இந்த பிசாசன் மாத்தி மாத்தி கொடுத்த மக்களுக்கு இன்னைக்கு வந்து உண்மையாக மக்களை நேசிக்கக்கூடிய, மக்களை விரும்பக்கூடிய, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உண்மையான நோக்கத்துல ஒருத்தர் வந்து நிக்கும் போது நீங்க வந்து விலை கொடுத்து வாங்கிட முடியுமா? அந்த மக்களை காசு வாங்கிப்பாங்க. காசு வாங்கிட்டு யாருக்கு போடணுமோ விசிலுக்கு கரெக்டா போட்டுருவாங்க. அப்படி பார்த்தா அதிகமா கூட்டம் கூடுறது வந்து விஜய் அவர்களுக்கு தான். ஆனா அவங்களே சொல்றாங்க 30% அப்படிங்கிற ஓட் பெர்சன்டேஜ். ஒரு தலைவர் வந்து ஒரு தலைவர் பொதுவெளியில பேசும்போது எப்போதுமே நம்பர்ஸ் அண்டரா தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியும்ல எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு, புரியுதா? அதனால இது வந்து ஒரு வேவ், விஜய் வேவ், ஒரு மிகப்பெரிய அலை. அந்த அலை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். ஆனா விஜயை வந்து ஊடகங்கள் தான் பெருசுபடுத்துறாங்க. அது வந்து ஒரு மாயை. விஜயே வந்து மாயையில தான் இருக்காரு. தனக்கு ஏதோ ரொம்ப மக்கள் யார் அந்த அறிவாளி இப்படி சொன்னது? சொல்றாங்க பத்திரிகையாளர். பத்திரிகையாளர்ன்றவங்களாம் வந்து மறு வச்சுட்டு எனக்கு தெரிந்து தமிழக இன்றைய அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய அறிவு சார்ந்த மனிதர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் டாக்டர் தொல் திருமாவளவன். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இஸ் a well read person. உண்மையிலே PhD பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினார். அவருடைய அமைப்பாத்திரல் புக்கெல்லாம் பாருங்க, அது ஒன்னொன்னு ஒரு கோட்பாடு. அவருடைய ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு? எதுக்கு அவர் வந்து தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் எதுக்கு வர்றாரு? அதுக்கு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 2026க்கு பிறகு இங்க அரசியல் டைமென்ஷனே மாறும், டைனமிக்ஸ் மாறுது. அது இதுவரையும் இருந்த திசையிலிருந்து வேறு திசைக்கு மாறுது. அதற்காக நான் இங்க வரேன்றாரு. அத திமுக யாரு மாத்துறது? அத திமுகவுக்குள்ள இருந்து தானே சொல்றாரு. ரைட். இன்னைக்கே இருக்கிறாரு 26 எலெக்ஷனுக்கு பிறகுன்றாரு. ரொம்ப அப்போ இங்க டைனமிக்ஸ் மாத்துறது யாரு? விஜயா? ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மென்ஷன் பண்ணி கூட சொல்லிருக்காரு. இல்ல, டைனமிக்ஸ் மாறுறதுன்றது வேற. அவர் பிஜேபி எப்போதும் தான் இருந்துட்டு இருக்குது, காங்கிரஸ் எப்போதுமே இருந்துட்டு. பட் இப்ப ஏடிஎம்கே மூலமா அவங்க டைரக்டா வர போறாங்க. நோ, அப்படி கிடையாது. இங்க புதுசா வந்தது யாரு? புது டைனமிக்ஸ் தானே மாறுது. அப்ப அதற்கு இப்ப ஏன் ஆல்வி ஷானவாஸ்க்கு ஒரு சீட்டு கொடுக்கல? ஏன் எஸ் பாலாஜிக்கு சீட்டு கொடுக்கல? அது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவங்க எல்லாம் இதுக்கு முன்பு எப்படியா இருந்தாங்க? இங்க திமுக ஆதரவாளர்களா தானே இருந்தாங்க. இந்த முறை நார்மலா திமுக தான் சொல்ல, இவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும்ட்டு. ஆனா இம்முறை அப்படி இல்லையே. திமுகவுடைய அந்த 8-10ன்றதை விட நான் சொல்ற என் கட்சியை நான் சொல்ற ஆள் தான் தீர்மானிக்கணும்ன்றாரு. அப்போ வந்து ஷானவாஸ்க்கு சீட் கொடுக்காததுக்கு ரீசன் வந்து டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறது. இன்னைக்கு அவர் முடிவெடுக்க எதுக்கு இதை தன்னுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தி எடுக்கிற அந்த முடிவு புரியுது. ரொம்ப ரொம்ப கிளவரான மூவ். நாளைக்கு டிஎம்கே உடைய நிலைமை என்ன? அதுக்கு முன்பு நான் வந்து என்னுடைய கட்சியை என் சொல் பேச்சு கேட்கிற வேட்பாளர்களை வைத்து இன்னைக்கு நான் தேர்தலை நடத்தணும். புரியுதுங்களா? அது சரி, எதுக்கு நான் சொல்றேன்னா இங்க டைனமிக்ஸ் மாறுது. அந்த டைனமிக்ஸை உருவாக்குவது எங்களுடைய தலைவர் விஜய். அதனாலதான் சொல்றேன், இது வந்து சாதாரண தேர்தல் இல்லை. இது எல்லாருக்குமே தெரியும், எல்லா அரசியல் தலைவருக்கும் தெரியும். This is not going to be a regular election that comes once in 5 years. This is a phenomenal election that comes in once in 50 years. அடுத்த 30 ஆண்டுகளை இந்த தேர்தல் தீர்மானிக்கும் எப்படி போகுதுன்னு தமிழக அரசியல். ஒரு தலைமுறைக்கான தேர்தல். ஆமா, அதான் நான் சொல்றேன். இன்னொன்னு ஒண்ணு கேட்கணும் என்னன்னா, எப்பவுமே எலெக்ஷன் டைம்ல வந்து இப்போ டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு இருந்த காலகட்டங்கள்ல ஓட் போட போகணும் அப்படின்னா கூட்டமா இருக்கும், போகணுமா வேண்டாமா இப்படிங்கிற அந்த ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அண்ட் வந்து அது ஒரு பெரிய ஒரு
செலிப்ரேஷனா இருக்காது. ஆனா உங்க தலைவர் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, எல்லாரும் வந்து காலையில எந்திரிச்சு பக்காவா ரெடி ஆகி போய் வந்து ஓட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்துது. அப்போ அப்படி பார்க்கும்போதும் கூட அது ஒரு பாசிட்டிவ் டோன். சோ ஆனாலும் வந்து அவர் எந்த அளவுக்கு சீட் வாங்குவாரு அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் இதுவும் பேசப்படுது. இல்லம்மா, அவங்க எப்படி வேணாலும் பேச போவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம உண்மையை பேசுவோம். நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இங்க இருக்கிற பெரும்பாலான ஊடகங்கள், நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்ல பத்திரிகையில இருந்து இருப்போம். நீங்க நேம் ஹிந்துவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தினமலரா இருக்கட்டும், எதுவா இருந்தா எந்த நிக்கிறனா யார் வேணாலும் இருக்கலாம், இவர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? அதே மாதிரி சேட்டலைட் சேனல்ஸ் எடுத்துங்க, எல்லா சேனலோட நிலைப்பாடு எதுவா இருக்கு? எல்லாமே தாவேக்காவுக்கு எதிர்மன நிலையில தான் பேசுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்க எப்படி என்ன செய்தி எதிர்பார்க்க முடியும்? நான் அடுத்து பொன்ராஜ் அவர்களுக்கு வந்துடுறேன். ஆல்ரெடி வந்து ஒரு சர்ச்சையாச்சு அவர் பேசின அந்த வேர்டு. அதுக்கப்புறம் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு பாம் ஒண்ணு வந்து போட போறாங்க கூட்டத்துக்கு நடுவுல. அது வந்து தாவேக்கா அந்த மாதிரி அத வந்து பாம் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பழிய வந்து திமுக மேல போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை வீட்டுல இப்ப காவல்துறை என்ன பண்ணதான் பாம் ஒருத்தர் எடுத்து வராங்கன்னா காவல்துறை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ரெண்டு சரி, பொன்ராஜ் விஷயத்துக்கு பொன்ராஜ் பேச்சு ஆஸ் அ லேடியா, ஆஸ் அ ஃபீமேலா, ஆஸ் அ விமனா, நீங்க என்ன, உங்க மனசு என்ன சொல்லுச்சு? இட்ஸ் ராங். உங்களை ஹர்ட் பண்ணிச்சா அந்த பேச்சு? ஆமா, ஹர்ட் பண்ணிச்சுல்ல. உங்களை மாதிரி எத்தனை லட்சம் மக்களை அதை ஹர்ட் பண்ணிருக்கோம், எத்தனை லட்சம் பெண்களை ஹர்ட் பண்ணிருக்கோம், எத்தனை கோடி பெண்கள் மனதில் வலியை ஏற்படுத்திருக்கோம். அதனாலதான் நான் உங்களை கேட்டேன், உங்க மனசு வலிச்சுதா இல்லையா அவர் பேசும்போது? அதற்கு குறைந்தபட்சம் மன்னிப்பு கூட கேட்க முடியல ஒருத்தன் தானா அரகன்சி. அப்போ நான் செய்தது தவறு அப்படின்றத உணர கூட முடியாத ஆளு, how can he be a right thinking person? அவர் இன்சைனா தானே இருக்க முடியும். நான் உங்களை ஒரு தப்பான வார்த்தை சொல்லி பேசிட்டோமா, நீங்க மனசு வருத்தப்பட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே மனசு வருத்தப்படுறாங்க. நீங்க ஓப்பனா அதை சொல்றீங்க, ஐயோ நான் தப்புட்டா, ஐயோ இனிமே அப்படி பேச மாட்டேன், மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றது தானே சரியாக சிந்திக்கக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள் செய்வாங்க. அதான் நான் பேசினது ரைட்டு தான் அப்படின்ட்டு இன்னும் அதிகமா நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா அப்ப நான் எப்பேற்பட்ட மனிதன்? விஜய் மேல இருக்கிற அன்புல அந்த ஒரு வேர்ட சொல்றாங்க, அது சொல்லிட்டீங்க, வாய்த்தவர்களும் வந்துருச்சுன்னு வைப்போம். அதுக்கப்புறம் எல்லாருமே சுட்டி காட்டும் போது நீங்க என்ன பண்ணணும்? ஐ எம் ரியலி சாரி, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பயன்படுத்த என்னை மன்னிச்சுங்க, என் வாழ்நாளில் மறுபடியும் இப்படி ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? அப்பதானங்க உங்களுக்கு நீங்க செய்த தவறு உங்களுக்கு உள்ள போய் ஆமா நம்ம தவறு பண்ணிட்டோம்னு உணர்த்திருக்குன்னு அர்த்தம். அதான் நான் கரெக்டாக பேசினேன், என்னங்க மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லி அவர் அப்படி சொல்லாம வேற எப்படிங்க சொல்றது அப்படின்னு திருப்பி அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்க மைண்ட் மனசு வந்து உங்க மூளை வந்து கோளாறு இருந்தானே அர்த்தம். சரிங்களா இல்லையா? நானே ஒருத்தனை வந்து நீங்களே போறீங்க, போகும்போது ஒருத்தனை எட்டி உதச்சிருங்க, தெரியாம எட்டி வச்சிட்டீங்க, என்னங்க இப்படி எட்டி உதைக்கீங்கன்னா சாரிங்க வேணும்னு பண்ணலங்க, தெரியாம பட்டுச்சு, இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. நான் தான் எட்டி வச்சேன், இந்த பாரு மறுபடியும் எட்டி உதைக்கிறேன்னா அப்புறம் என்ன மாதிரி மனிதர் அவரு? அப்ப அவர் வந்து ஒரு பிரெயின் காக்னிஷன் வந்து சரியில்லாத ஆளு, அவர் என்ன வேணாலும் உளவிட்டு இருப்பாரு. ஆர் ராசா அவர்களுடைய அந்த ஆடியோ லீக் அப்படிங்கிறது இப்ப பேசப்படுது. சோ அது வந்து உண்மைதானா இல்ல உண்மை இல்லைன்னு மறுப்பாங்க. பட் வந்து அந்த விஷயங்கள் இப்ப திமுக உள்ளேயே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. நிறைய பேர் புலம்புற ஆடியோ வந்திருக்கு, அத நான் இன்னும் கேட்கல. நிறைய பேர் புலம்புறாங்க. திமுக என்பது ஆர் ராசா வந்து வேற கான்டெக்ட்ல சொல்ல வர்றாரு, பட் அதுல சில உண்மைகளையும் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படிதான் டிஎம்கே அவர்களுக்கு வந்து உங்களை எவ்வளவு வேணாலும் பயன்படுத்திடுவாங்க. உன் பயன்பாடு முடிஞ்சதுன்னா அப்படியே சக்குன்னு தூக்கி போடுவாங்க. அதற்கான பிரதிபலன்னா நான் பிரதிபலன் எதிர்பார்த்து யாரும் ஒர்க் பண்றது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கிராட்டிடியூட் இருக்கும்ல, அந்த கிராட்டிடியூட் கூட கிடையாது. அதான் அந்த கட்சியோடைய டிஎன்ஏ. அடுத்ததா உதயநிதி அவர்களுடைய சொத்து விவரம் பார்க்கும்போது 50,000 ரூபாய், அப்புறம் வந்து ஆமா கையில் இருக்கும் ரொக்கம் அவ்வளவுதான் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. சோ ஆனா விஜய் அவர்களுக்கு எப்படின்னா, விஜய் அவர்களோட எல்லா சொத்து விவரத்தையும் அவர் வந்து வெளியிட்டுட்டாரு அப்படின்னு அதை வந்து பாராட்டுறாங்க. சோ இப்ப வந்து என்னன்னா விஜய் வர்சஸ் உதயநிதி அவர்களுடைய சொத்து விவரம். இவர்கிட்ட ரெண்டு கார் இருக்கு. யாருக்கு? உதயநிதி ரெண்டு கார். ஒரு கார் வந்து டிஃபெண்டர் அப்படின்னு ஒரு காரு, அதான் அப்பாட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இன்னொரு கார் இனோவா. ஆனா இந்த ரெண்டு கார்லயும் நான் போய் பார்த்ததே இல்லை. Innova also 23 lakhs worth.
இனோவா வந்து நம்ம 23 lakhs ஒருத்த அது வந்து 1 crore சம்திங் நினைக்கிறேன். 1 கோடி 1 crore மதிப்புள்ள கார் வச்சிருக்காரு. இந்த 1 crore மதிப்புள்ள காரு எப்போ வாங்கியிருக்கிறாரு? ஆண்டு 2023 வாங்கியிருக்கிறாரு. இது வந்து 2022 வாங்கியிருக்கிறாரு. இது இனோவா கார் 2022 வாங்கியிருக்கிறாரு. ஆனா இவருடைய ஆனுவல் இன்கம் இருக்கு இல்லையா, யாரு உதயநிதி ஸ்டாலினோட ஆனுவல் இன்கம் ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையா இருக்கு. உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்குமா? ஸோ இட் வில் ஜஸ்ட் பி வெரி ஹானஸ்ட். இப்போ உங்க சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 4 months. இப்போ நீங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு இன்கம் வரும்? 1,30,000. 1,30,000 வருதா? இதை நீங்க அப்படியே மனசுல வச்சுங்க. 2020-21 திமுக ஆட்சியில இல்ல, அப்ப அவருடைய இன்கம் 4 லட்சம் ரூபாய். எவ்வளோ வருஷத்துக்கு? நீங்க எவ்வளவு சொன்னீங்க உங்களுடைய இன்கம்? 1,30,000. ஒரு எத்தனை பேர் வேலை செய்றீங்க உங்க யூடியூப் சேனல்ல? 2 பேர். 2 பேரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்களேன். 12 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 12 லட்சம் ஆச்சா? ரஃபா போட்டோம்னா 12 மாசத்துக்குமே 4,69,000 ரூபாய் தான் அவர் சம்பாதிச்சிருக்காரு. ஷாக்கிங்கா இருக்கா இது உங்களுக்கு? இல்ல அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது தான் கேள்வி. ரைட்டுமா, எனக்கு எவ்வளவுதான் வந்தது அதான் அவர் சொல்றாரு. நம்ம இன்கம் டாக்ஸ் தான் எனக்கு இவ்வளவுதாங்க வந்துச்சுன்னு சொல்றாரு. இது நகைப்பா இருக்கா இல்லையா உங்களுக்கு? அதனாலதான் அதை ஒரு கேள்வியாக நான் இன்னைக்கு வச்சிருக்கேன். உங்க சேனல்லே 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குதுமா பர் இயர். இஃப் யூ கோ இன் திஸ் ஸ்பேஸ், மாசம் 1 லட்சம் ரூபாய் நீங்க மினிமமா நீங்க சம்பாதிச்சா கூட 12 மாசத்துல 12 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருங்க. 2 பேர் ஸ்டாஃப், 2 கேமரா, ஒரு யூடியூப் சேனல், அவ்வளவுதானே 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கீங்க. ஆனா இவரு 4,69,850 ரூபாய் தான் சம்பாதித்திருக்கிறார் ஒரு ஆண்டு முழுவா. எந்த வருஷத்துல? 2020-21. அப்ப இவங்க ஆட்சிக்கு வராத நாட்கள்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆட்சிக்கு எப்போ வர்றாங்க? 2021 வந்துடுறாங்க இல்லையா? அப்ப 21-22 அப்பா சிஎம் ஆயிடுறாரு. அப்பா சிஎம் ஆனோன்னா இவரோட இன்கம் எவ்வளவு போகுது? 2,79,00,000 போகுது ஒரே ஆண்டு. போன வருஷம் வந்து 4 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சவரு அப்பா ஆட்சிக்கு வந்தவனே 2,79,00,000 போகுது. பட் அவரோட ரெட் ஜெயின் மூவிஸ்லாம் அதுக்கு முன்னாடில இருந்து, எதுக்கு முன்னாடில இருந்து இருந்தது? 2021க்கு முன்னாடில இருந்து இருந்ததுல. அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணி இருந்துச்சு? சரி, இதுக்கு இப்ப ரெண்டாவது எப்படி இந்த ஜம்ப்? அப்பா ஆட்சி, அப்பா அம்மா முதலமைச்சர் ஆன உடனே உங்களுக்கு எப்படி 3 கோடி கிட்ட வருது சொத்து, ஐ மீன் இன்கம்? அடுத்த ஆண்டு 2022-23 7,94,00,000, 8 கோடி ரூபாய். 4 லட்சம் சம்பாதித்த ஒரு மனிதர் ஆண்டுக்கு, மாசம் கூட இல்ல, ஆண்டுக்கு 4 லட்சம் சம்பாதித்த ஒரு மனிதர் அடுத்த ஆண்டே கிட்டத்தட்ட 3 கோடியும் அடுத்த ஆண்டே 8 கோடியும் எப்படி சம்பாதிக்க முடியும் ஆட்சிக்கு வந்த பிறகு? அதற்கு அடுத்த ஆண்டு 24-25 24-25 சாரி 23-24 அதாவது 2022-23 8 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 2023-24 பட்டுன்னு 1 லட்சம் ரூபாய் வந்துடுறாரு. 1 லட்சம் ரூபாய் பர் இயர். அதுக்கு அடுத்த வருஷம் 1,40,000 ரூபாய் பர் ஆனம். நான் சொல்ற மந்த்லி கிடையாது, வருஷத்துக்கு. அதற்கு அடுத்தது அவங்க துணைவியார் வந்து 2021 19 லட்சம். அதற்கு அடுத்தது வந்து 37 லட்சம். அதற்கு அடுத்தது வந்து 38 லட்சம். 2024 44 லட்சம். 2024-25 கிட்டத்தட்ட 2,92 லட்சம். இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, இது எப்படி நடக்குது? 4 லட்சம் ரூபாய் பர் இயர் சம்பாதிச்ச ஒருவரால் அடுத்த ஆண்டு எப்படிமா 3 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுது? அடுத்த ஆண்டு எப்படி 7 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியுது? இதுல ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி, ஒரு முரண் இருக்கா? ஓகே, முரண் இருக்கா இல்லையா? இப்ப இதே வந்து தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய இதை பாருங்க. 2021-22 237 கோடி, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது 198 கோடி. அதுக்கு அடுத்தது 105 கோடி. கடைசி 2024-25 184 கோடி. அவர் 250-180 crores டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கிடையாது, முன்பின் இருக்கு. இது எல்லா பிசினஸ் பேங்க்கும் நடக்கும். முன்பின் நீங்க எக்ஸாக்டா அடுத்த மாசம் நீங்க இதே அமௌண்ட் உங்களுக்கு வராது. ஒரு 10% ஜாஸ்தியா போகலாம், 10% கம்மியா போகலாம், 15% கூட ஜாஸ்தியா போகும், 15% கம்மியா கூட போகும்.
ஆனா ரேஞ்ச் இதே மாதிரி தான் இருக்கும். டிராஸ்டிக் டமால்னு மேல போய் டமால்னு கீழே வர்றதெல்லாம் இருக்காது. இது உண்மையான தகவலா, இது வந்து வெளிப்படையான தகவலா? இதுலயே ஒரு டிஸ்பாரிட்டி இல்ல. அப்ப நேர்மை என்றது உங்கள்கிட்ட இல்லவே இல்லை தானே. ஒரு இனோவா கார் வச்சிருக்காருமா, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சா அதுக்கு எப்படி பெட்ரோல் போடுவாரு? எப்படி முடியும்? சோ இதுதான் உங்களுடைய அக்கறை. மக்கள், இது பப்ளிக் டாக்குமெண்ட் தானே. எதுக்கு இது கொடுக்கப்படுது? எதுக்கு பொதுவெளியில வந்து உண்மை சொல்லணும்? எக்ஸாக்ட்லி. பொதுவெளியில நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றது தானே இது. இது அது வந்து ஏதோ ஒரு கடமைக்கு இன்கம் டாக்ஸ் போடா அப்படின்ற மாதிரி இருக்கா? உண்மையிலே அக்கறையோட நான் பொதுமக்கள்கிட்ட இதுதான் என்னுடைய இன்கம் அப்படின்னு ரிவீல் பண்ற மாதிரி இருக்கா? ஆனா ஒண்ணு தெரியுதுல, உண்மை இல்லைன்னு தெரியுதுல. இதுதான் இந்த அஃபிடவிட். இவங்க மைண்ட் எப்படி இருக்கு, இவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் சிங்கிள் லைன்ல காட்டிடுதுல. சோ இப்ப விஜய் அவர்கள் வந்து சொன்னதுல வந்து நிறைய விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. அதுல வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கும்போது ஸ்கூல்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது. அப்போ இதை வந்து அட்ரஸ் பண்ணும்போது என்னன்னா, இவ்வளோ வருஷம் வந்து திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. நாங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா நாங்க, இப்படிதான் வந்து தமிழ்நாடு களமே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு வசதியை கூட செய்து தர முடியாத அளவுக்கு அவர்களை தள்ளியது எந்த நிதி நிலைமை? நிதி நிலைமை இல்லமா, அவங்களுடைய திருட்டு தான். 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கள்ளக்கூட்டணி இருக்கு. யாருக்கு? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்ளையடிப்பதில் மிகுந்த ஒரு உறவு இருக்குது. திமுக தனது தேர்தலோட அறிக்கையில 2021 ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள்ல வந்து அவங்க மேல துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்குவோம் நாங்க. எஸ்பெஷலி கொடநாடு கேஸ் வந்து எல்லண்டோ பிரச்சனை, கொள்ளையடித்ததுக்கு, ஓகே ஊழல் பண்ணதுக்கே அதை விசாரிக்க தனி நீதிமன்றம் சொன்னாங்க. அதுல ஓபிஎஸ் மேல குற்றச்சாட்டு அவங்களே சொன்னாங்க, இபிஎஸ் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதுக்கு தங்கமணி, வேலுமணி எல்லா அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு சொன்னாங்க. கவர்னர்ட்டே போய் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு இவ்வளவு ஊழல் இருக்குன்ட்டு. ஆனா ஏன் அந்த கோரிக்கை அப்படியே கடப்புல போட்டுச்சு? இன்னைக்கு எப்படி இவங்க ரொம்ப கொள்ளையடிச்சாரு அப்படின்னு சொல்ற ஓபிஎஸ் தூக்கி அவங்க பக்கத்துல வச்சுட்டு இப்ப நீங்க அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, திமுக கட்சியில இணைச்சிட்டாங்க. கட்டிங் தானே. அப்ப இந்த கொள்ளையடிப்பதுல 2 பேருக்கும் ஒரு நல்ல உறவு மெயின்டைன் ஆகுது. அதனாலதான் மக்களோட பிரச்சனையில் இவர்கள் வந்து கவனம் செலுத்துறது இல்ல. காலையில் எழுந்தவுடன் இரவு தூங்குறது துறை. இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சோம், எத்தனை துறையில எத்தனை டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு அடிச்சோம், எவ்வளவு மினிஸ்டர் எவ்வளவு கொண்டு வந்து காசு கொடுத்தாரு, எவ்வளவு வெளிநாட்டுக்கு போச்சு, இதுதான் அவங்களுடைய கணக்கு. When you are so busy with this, how do you, உங்களுக்கு எப்படி சாதாரண மனிதர்களை பற்றிய சிந்தனை வரும்? மனசு வந்து கல்லா இருக்கலாம், ஆனா இவ்வளோ கல்லா எப்படி இருக்க முடியும்? வேற வழி அவங்களுக்கு. செய்யுமா, எனக்கு வந்து நோக்கம் என்பது என்ன? என்னுடைய நோக்கம் திருடுவது அப்படின்னா நான் எதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இருப்பேன்? எங்க தலைவர் சொல்றதா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் 1 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு, 4 லட்சம் கோடி 4 ஆண்டுகளுக்கு, 5 லட்சம் கோடி 5 ஆண்டுகளுக்கு, இவ்வளவு திருட்டு. நீங்க என்ன பண்ண முடியும்? அது வந்து உங்க தலைவராவது கம்மியா சொன்னாங்க, 30%. நாங்க பிசினஸ் பர்சன்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது 48 வரைக்கும் சொன்னாங்க. அப்ப எப்படி வந்து நாடு உருப்படும்? மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. பழவேற்காடு பீச்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்துல பீச் ரிசார்ட் பிளாட்ஸ். 1 சதுர அடி வெறும் 850 ரூபாய் மட்டுமே. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈசி ஃப்ரீ. கான்டாக்ட் நம்பர் 8056207326.